கேரள மாநிலத்தில் உற்பத்தியாகும் மருத்துவ கழிவுகள் அம்மாநில எல்லையை ஒட்டி உள்ள தமிழக பகுதிகளில் கொட்டப்படுவது தொடர் கதையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தென் மண்டல அமர்வில் கேரள மாநில சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் சண்முகநாதன் தமிழக பகுதியில் கேரள அரசு மருத்துவ கழிவுகள் கொட்டுவதை சுட்டிக்காட்டினார். அப்போது நீதித்துறை உறுப்பினர் புஷ்பா சத்யநாராயணா, தொழில்நுட்ப உறுப்பினர் கே சத்யகோபால் ஆகியோர் கேரள மருத்துவ கழிவுகளை முறைப்படி அகற்றுவதற்கு தேவையான வசதிகளை மேற்கொள்ளாமல் ஏன் மருத்துவமனைகளுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கேரள அரசுக்கு கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து கேரளாவில் இருந்து கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு ஆகும் செலவை கேரள மாசு கட்டுப்பாடு வாரியத்திடம் இருந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் வசூலிக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். மேலும் கேரளாவில் மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு என்னென்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறது, அங்குள்ள மருத்துவ கழிவுகளை தமிழகத்தில் கொட்ட வேண்டிய அவசியம் என்ன என்பது குறித்து கேரள மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு விசாரணையை வரும் ஜனவரி 10ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்.